ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் வாயில் போட்டாலே கரையிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. பாதாம் பூரி, அதுவும் மினி பாதாம் பூரி எப்படி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் ஒரு 20 போல் பாதாம் எடுத்திருக்கேன். இதை நல்ல ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ பாதாம் தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாதுங்க. பாதாம் கூட கூட எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஊற வச்சுருக்க பாதாமை தோலை எடுத்துட்டு நம்ம பால் விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். பாலுக்கு பால் தண்ணி விட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லேசான கொரகொரப்பு இருந்தால் கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை நம்ம மைதா மாவில் கலந்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா கலந்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி வரணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம பாகு எடுக்கிற வரைக்கும் அந்த மாவு இருந்தால் போதும். 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு 1.5 கப் சீனி கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எடிபிள் ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டா ஒரு மைல்டான எல்லோ கலரும் கிடைக்கும், நல்ல வாசமும் கிடைக்கும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நம்ம 1.5 கப் சீனிக்கு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருந்தோம். அதனால் பாகு சீக்கிரமாக செட் ஆகிடும். குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்தாக்கில் நீங்கள் ஒரு ஸ்பூனில் தூக்கி ஊற்றி பார்த்தாலே பதம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையால் தொடணும்னு அவசியம் இல்லை. ஸ்பூனில் தூக்கி ஊற்றி பார்க்கையில் கடைசி சொட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு விழணும். இதுதான் கம்பி பதம். இல்லை நீங்கள் கையால் தொட்டு பார்க்குறதா இருந்தால் தண்ணி தொட்டுட்டு அந்த பாகை 2 விரலுக்கு இடையில் வச்சு பாருங்கள். ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகணும், ஒரு கம்பி வரணும். இதான் பதம். உடனே நம்ம அடுப்பு அணைச்சிடணும். கம்பி பதம் ஃபார்ம் ஆன பிறகு நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா பாகு நமக்கு முறுகிரும். நீங்கள் செக் பண்ணலையே நல்ல குறைஞ்ச தீயில் வச்சுட்டு செக் பண்ணுங்கள். இதில் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாமே பூரியெல்லாம் பொரித்து பாகில் போடுறதுக்குள்ளே பாகு கட்டியாகிடக்கூடாது. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீனி பாகு கட்டியாகாது. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா மாவு, இதை வச்சு நம்ம பூரி போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்ன பூரியாக கூட போடலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம மினி பூரி பண்ண போகிறதுனால நல்ல பெருசாக போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா எவ்வளோ தூரம் பரத்த முடியுமோ அவ்வளோ தூரம் பரத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரத்தின பிறகு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் வச்சு அதை கட் பண்ணி விட்டுறலாம். மீதி இருக்க மாவையும் திருப்பி நம்ம பரத்தி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பூரி எல்லாத்துலேயுமே மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கணும். நெய் தடவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்கலாம். இது எதுக்காகனா நல்ல ஒரு மொறுமொறுப்பும் கிடைக்கும், உள்ள ஒரு லேயர் மாதிரியும் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு தூவிக்கிறோம். அரிசி மாவு தூவிட்டு இதை லைட்டாக அப்படி மடக்கி முக்கோண ஷேப்பில் அப்படி மடக்கி விட்டுடலாம். மடக்கிட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப புசு புசுன்னு இருந்ததுன்னா பூரி ரொம்ப பொரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, மினி பூரியெல்லாம் தயாராகிடுச்சு. எல்லா இடையுமே நம்ம மொத்தமாக இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு கூட பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடானாக்கில் குறைஞ்ச தீயில் வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம முக்கோண வடிவில் மடிச்சிருக்கிறதுனால 3 லேயராக இருக்கும். உள்ள வரைக்கும் நல்லா உங்களுக்கு வெந்து வரணும், வெந்து பொரிஞ்சு வரணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பூரி மாதிரி ரொம்ப புசு புசுன்னு வராது. நல்லா திருப்பி விட்டு நல்ல மொறுமொறுன்னு பொரிச்சுக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலராலாம் ஆக வேண்டாங்க. லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்தாலே போதும். இப்போ இதெல்லாம் எடுத்து நம்ம பாகில் சேர்த்துடலாம். பாகில் சேர்த்துட்டு 2 பக்கம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ரொம்ப நேரம் பாகில் ஊறணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம அடுத்த ஈடை அடுப்பில் பொரியறதுக்கு போட்டுட்டு இதை எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நம்ம ஒரு கம்பி பதம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி சட்டுன்னு படிஞ்சிடும். இப்போ பாகு வடியை விட்டு நம்ம எடுத்துடலாம்.
நல்லா வடிய விட்டுட்டு ஒரு தட்டில் பரவலாக எடுத்து வச்சிங்கன்னா 6 நாட்களே நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எடுத்துருக்க இந்த பாகு அளவு வந்து இன்றைக்கி எடுத்துருக்க மாவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பாகு கட்டியான மாதிரி தோணுச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிங்கன்னா பாகு செட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.